நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இவன் ஏன் குறுகுறுன்னு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான்? வணக்கம் மகா மந்திரியாரே. மகாராஜா பாலகுமார் வந்து கொண்டிருக்கிறார். மகாராஜா பாலகுமார் வாழ்க! மகாராஜா பாலகுமார் வாழ்க! மகாராஜா பாலகுமார் வாழ்க! மகாராஜா பாலகுமார் வாழ்க! மகாராஜா, இன்னைக்கு நீங்க இந்த அரசவையில பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு மரியாதை செஞ்சாகணும். விலை உயர்ந்த அன்பளிப்போட. நில்லுங்க. என்ன மன்னிக்கணும் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரும் இங்கதான் இருக்காரு, நீங்களும் இங்கதான் இருக்கீங்க மகாராஜா. இந்த மரியாதை செய்யற விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு செஞ்சா கூட தப்பாயிடாது மகாராஜா. முதல் வேலையா வழக்கமான அரசவை நிகழ்ச்சிகள் நடந்தாகணும். அரசவைக்கு வந்திருக்கிற பிரச்சனை என்னன்னு விசாரிக்கணும். ஏன்னா நீதி சாஸ்திரப்படி நீதி வழங்குறதுல ஒருபோதும் தாமதம் இருக்க கூடாது. ராஜகுரு தத்தாச்சாரியார் அவர்களே, நீங்க சொல்றது ரொம்ப சரி. சபை இப்போ ஆரம்பமாகட்டும். உட்காருங்க. மொத்த குடும்பத்தையும் அரசவைக்கு கூட்டிட்டு வாங்க. மகாராஜா, இந்த அம்மாவோட மகன் தான் இவரு. அப்புறம் இவங்க அவங்களோட மருமக. இவங்க எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால இவங்க ஒன்னா இருக்க விரும்பல. இதுல என்ன பிரச்சனை? இந்த வயதான அம்மா தான் பிரச்சனையே. இந்த வயதான அம்மா தன்னோட மகனும் மருமகளும் பிரியவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இவங்க தினமும் ஏதாவது ஒரு நாடகத்தை அரங்கேற்றி உணர்ச்சி வசப்பட வச்சு இவங்கள ஒன்னா இருக்க வைக்க முயற்சி பண்றாங்க. ஆனா இவங்களுக்குள்ள பிரச்சனை வர வர ரொம்ப 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 அதிகமாயிடுச்சு. இப்போ இந்த வீட்டு பிரச்சனை அரசவைக்கே வந்துடுச்சு. உங்ககிட்ட இவங்க நீதி கேட்டு வந்திருக்காங்க மகாராஜா. அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கவே விரும்பல. ஆனா இந்த நபரோட வயசான அம்மா இவங்க ரெண்டு பேரையும் பிரிய விட மாட்டேங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பிரியக்கூடாது மகாராஜா. வீடு குடும்பம்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கதான் செய்யும். சண்டை போடாத கணவன் மனைவி உண்டா? அதுக்காக ரெண்டு பேரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியணுமா என்ன? மகாராஜா, நாம இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனைய தீர்த்து வச்சாகணும். நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க. ஆனா ஒன்னா வாழணும்னு நான் ஒன்னும் விரும்பல. ஆமா, நானும் ஒன்னா வாழ்றதுக்கு விரும்பல. இல்ல மகாராஜா, இவங்க ரெண்டு பேரும் சொல்றத கேட்காதீங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரையும் பிரிஞ்சு வாழ்றதுக்கு விடவே மாட்டேன். இங்க பாருங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ விரும்பல சரி, ஆனா ஏன் சேர்ந்து வாழ விரும்பலங்கிற காரணத்தை சொல்லுங்க. இப்படிப்பட்ட கணவர் கூட யாருங்க வாழ்வா? எப்ப பார்த்தாலும் வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்காரு. ஊர் சுத்தாம வேற என்ன பண்றது? வீட்டுல இருந்தாதான் காலையிலேயே நீ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறியே. நீ சமைக்கிற சாப்பாடையும் ஒரு வாய் கூட வாயில வைக்க முடியல. என்னது, நான் சமைக்கிற சாப்பாட்டை வாயில வைக்க முடியலையா? நான் சமைச்சா எப்படி நல்லா இருக்கும்? அதான் வேற எவ்வளவு சமைச்சதா தினமும் சாப்பிடுறீங்களே. இப்போ இறுதியா நீ என்னதான் சொல்ல வர? எனக்கு தெரியுங்க, உங்களுக்கு வேற பொண்ணு கூட நிச்சயமா தொடர்பு இருக்குன்னு.
உனக்கு தான் வீட்டு வேலை செய்யறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையே, கடைசியில ஏன் மேல பழி போடுறியா? நான் பழி போடுறேனா? எப்பவும் எனக்கு குறை நீ தான் குறை சொல்லிட்டே சொல்லுவ. நீங்க தான் சொல்றீங்க. உனக்கு ஒழுங்கா சமைக்க தெரியுமா? அப்படியே உங்களுக்கு எல்லாம் சமைச்சு நீ தான் ஒழுங்கா போட்டாலும் சமைச்சாகணும், புரியுதா இல்லையா? ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது உங்க வீடு இல்ல, அரசவை. இனி உங்க ரெண்டு பேர் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது. ராஜகுரு தத்தாச்சாரியார் அவர்களே, நீங்க என்ன சொல்றீங்க? எப்படி வெயில் காலத்துல மழை பெய்ய வாய்ப்பில்லையோ, எப்படி மாமரத்துல பலாப்பழம் காய்க்க வாய்ப்பில்லையோ, அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை எப்பவுமே முடிவுக்கு வர போறதில்ல. மகாராஜா, என்னோட கருத்துப்படி இவங்க ரெண்டு பேர் மனசுலயும் காதல்ங்கிற எண்ணமே இல்ல. மகாராஜா, எங்க அன்பு இல்லையோ அங்க உறவு எப்படி நீடிக்கும்? மகாராஜா என்ன கேட்டா இப்ப நீங்க இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க கட்டளை இடுங்க. இல்ல மகாராஜா, வேண்டாம். எனக்கு என்னோட மகனையும் மருமகளையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மகாராஜா. இவங்க ரெண்டு பேரும் இல்லாம என்னால சத்தியமா வாழவே முடியாது மகாராஜா. நீங்க தயவு செஞ்சு கருணை காட்டுங்க. இவங்க ரெண்டு பேரையும் தயவு செஞ்சு பிரிச்சிடாதீங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, நீங்க தான் சரியான நீதி வழங்குற ஆளாச்சே. இந்த வயசான அம்மாவுக்கு நீதி வழங்குங்களே. இங்க பாருங்கம்மா, நீங்களும் உங்க மகனோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. இவரால ஒழுங்கா சமைக்க கூட தெரியாத ஒரு மனைவி கூட எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும்? நீங்களே யோசிங்க. உங்களை விடுங்கம்மா, உங்க மகனை கூட இவங்களால ஒழுங்கா பாத்துக்க முடியாது. எந்த வீட்டுல தினமும் சண்டை சச்சரவு நடக்குதோ அந்த வீட்டுல முன்னேற்றம் எப்படி இருக்கும்? முன்னேற்றம் ஒரு வீட்டுல இல்லைன்னா அந்த வீட்டுல வளம் மட்டும் எப்படி இருக்கும்? நீங்களே யோசிங்கம்மா. இப்படி ஒரு பொண்ணோட வாழ்றதுனால உங்க பையனுக்கு என்ன பலன்? இவகிட்ட எந்த நல்ல குணமும் இல்லையே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என் மனைவியை பத்தி நீங்க எப்படி தப்பா பேசலாம்? என்னோட அம்மாவை என்னை விட இவ தான் நல்லா பாத்துப்பா. செல்வத்தை கூட சிக்கனமா சேமிப்பா. இவ சிக்கனமா எல்லாத்தையும் சேமிச்சதுனாலதான் இன்னைக்கு நாங்க வயலே வாங்கியிருக்கோம். என்னையும் இவ நல்லா தான் பாத்துக்கிறா. இவளை பத்தி அபாண்டமா பேசுறதெல்லாம் பொறுத்துக்க முடியாது. அதெல்லாம் சரிதான் மகாராஜா. இந்த பொண்ணை பாருங்களேன். இந்த பொண்ணு அவ புருஷனை வேணான்னு சொல்றதுக்கு கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும்ல. அட, இப்படி ஒரு ஆள் கூட அந்த பொண்ணால எப்படி இருக்க முடியும்? அந்த ஆள் வீட்லயே இருக்கிறது இல்லையாமே. வீட்லயே தங்காத ஒருத்தர் கண்டிப்பா போதைக்கு அடிமையா இருப்பாரு, சூதாடவும் செய்வாரு. போதைக்கு அடிமையாகி சூதாடுற ஒருத்தர் கண்டிப்பா அவரு நாட்டியக்காரியையும் தேடி போவாரு. அது மட்டுமா, தன்னோட மனைவியையும் கொடுமைப்படுத்துவாரு. என்ன? போதும், நிறுத்துங்க. என் கணவருக்கு போதை பழக்கமும் இல்ல, சூதாடுற பழக்கமும் இல்ல. அவர் எந்த நாட்டிய காரியம் தேடி எங்கேயும் போனதும் இல்ல. என்ன இவரு கொடுமைப்படுத்துவாரா? என்ன இவர் இது வரைக்கும் கடுமையா பேசினது கூட இல்ல. இவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்குவாரு. அப்பப்ப எனக்கு இவரு பரிசும் வாங்கி தருவாரு. இங்க என்ன நடக்குது? அற்புதம். பாத்தீங்களா மகாராஜா? கணவனால மனைவியை ஏதாவது சொன்னா தாங்கிக்க முடியல, மனைவியால கணவனை சொன்னா பொறுத்துக்க முடியல. ஒருத்தர் இன்னொருத்தங்களை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. இங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா எதுக்காக பிரியணும்னு நினைக்கிறீங்க? யோசிங்க, நல்லா யோசிங்க. தினம் தினம் ரெண்டு பேரும் சண்டை போட்டா கூட உங்க ரெண்டு பேர் மனசுலயும் ஒருத்தர் இன்னொருத்தர் மேல வச்சிருக்கிற மரியாதை இன்னும் குறையவே இல்லை. ஏன்னா நீங்க என்னதான் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாலும் உங்க ரெண்டு பேரையும் மனசையும் ஒன்னா இணைச்சிருக்கிற அந்த பந்தம் இன்னும் விட்டு போகலையே. மகாராஜா, நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். அன்பெனும் கயிறால கட்டப்பட்டிருக்கிற இந்த ஜோடிய எப்பவும் இணைஞ்சு வாழுங்கன்னு ஆசை வழங்குங்க. ஏன்னா பிரிக்கிறது ரொம்ப சுலபம், திரும்ப சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த உறவு பிரியக்கூடாது, இந்த உறவு மாறக்கூடாது. அப்படி பிரிஞ்சா திரும்ப ஒண்ணு சேரவே முடியாது. ஒருத்தர் இன்னொருத்தருடைய தீமைகளை பேசாம நன்மைகளை மட்டும் பேசுங்க. அப்புறம் பாருங்க, வாழ்க்கை இனிமையான ஒரு பாடல் போல ஆயிடும். பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஐயா, இன்னைக்கு நீங்க என்னுடைய கண்ணை திறந்துட்டீங்க. இனி எங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில பிரச்சனை வர நான் விட மாட்டேன். உங்களுக்கு என்னோட கோடான கோடி நன்றிகள்.
எங்க குடும்ப வாழ்க்கையவே நீங்க காப்பாத்திட்டீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். அந்த கடவுளோட அருளும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர். பாராட்டு மழையில எவ்ளோ நனையணுமோ அந்த அளவுக்கு நினைச்சுக்கோங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஏன்னா இதுக்கப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பே உனக்கு கிடைக்காது. மக்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிற தகுதியை கூட நீ இழக்க போற. மிக அருமை, அற்புதம். பண்டிதர் ராமகிருஷ்ணரை அறிவுல மிஞ்ச யாருமே இல்லைன்னு இந்த சபையில உள்ள எல்லாருக்குமே அவரை நிரூபிச்சு காமிச்சிட்டாரு. இப்ப நீங்க மகாராஜாவோட சின்ன பரிசை கண்டிப்பா ஏத்துக்கணும். பரிசா? அந்த தட்டு நிறைய தங்க நாணயங்கள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மகாராஜா, திரும்பவும் நீங்க மகாராஜாவா ஆனது கொண்டாடுறதுக்கு நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு இனிப்ப வழங்குங்க. நிச்சயமா மகாராணி. வாய தரங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர். எந்த மூளையை நினைச்சு இவன் இந்த அளவுக்கு பெருமைப்படுறானோ அந்த மூளையே இப்ப மழுங்க போகுது. இனிதான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. இதுல ஒவ்வொரு பங்கா கொடுக்க மூளை வேலை செய்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி மூளைய மழுங்கடிச்சிடும். இந்த மருந்தை யாரு சாப்பிட்டாலும் சரி, அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்களோட மூளை மந்தமாகி ரொம்ப ரொம்ப மெதுவா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட நிலைமையில அவங்களால எந்த ஒரு நல்ல முடிவையும் கண்டிப்பா எடுக்கவே முடியாது. ஏன் ஒரு மாதிரி தலை வலிக்கிற மாதிரியே இருக்கே? இந்நேரம் அந்த மருந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணனை கண்காணிக்க நான் நகுஷா அனுப்பி வச்சிருக்கேன். அப்படின்னா நல்ல செய்தி இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே வந்துடும். பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய அறிவு மழுங்க ஆரம்பிக்கிற செய்தி கூடிய சீக்கிரமே வந்துடும். வணக்கம் ராமையா. வணக்கம். தயவு செஞ்சு என்னோட கொய்யாப்பழத்தை என்கிட்ட எடுத்து கொடுக்குறீங்களா? சரி. உண்மைதான், இது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கு. ஆகா, மருந்து அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அட, நீங்க இதை சாப்பிட்டுட்டீங்களா? நான் அதை எடுத்து என்கிட்ட கொடுங்கன்னு தான் சொன்னேன். மன்னிக்கணும், நீங்க இதை எடுத்து சாப்பிட சொன்னீங்கன்னு நான் நினைச்சேன். சரி, பரவாயில்ல. நீங்க தானே சாப்பிட்டீங்க, நீங்களே பொறுமையா சாப்பிடுங்க. சரியா? நான் வரேன். வணக்கம். வணக்கம், ரொம்ப நன்றி. உண்மையிலேயே இது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கு.
இல்ல 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 இல்ல, நான் எதையும் கேட்க விரும்பல. நீங்க எல்லாரும் இங்க இருக்கும்போது ரத்னம் எப்படி திருடு போச்சு? பதில சொல்லுங்க. அந்த விலை மதிப்பற்ற ரத்னம் என்னுடைய அன்பு நண்பர் ராஜா பவ்யகுமார் 7 கடல் தாண்டி இருக்கிற ஒரு நாட்டுல இருந்து எனக்காக அன்பளிப்பா கொண்டு வந்தாரு. ஆனா நீங்க என்னன்னா அது திருடு போயிருச்சுன்னு சொல்றீங்க. எனக்கு பதில் சொல்லுங்க. மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க. மகாராஜா, தேவையில்லாம யோசிச்ச உடம்புக்கு நல்லதில்ல மகாராஜா. கவலையை விடுங்க. இந்தாங்க, இந்த இனிப்பை சாப்பிடுங்க. இனிப்பா? ராஜகுரு தத்தாச்சாரியார் அவர்களே, இங்க ஒரு முக்கியமான ரத்னத்தை காணோம். நீங்க என்னடானா எனக்கு இனிப்பை தந்துட்டு இருக்கீங்க, சந்தோஷத்தை கொண்டாடுறீங்களா? எப்படி நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாம்? இல்ல மகாராஜா, இல்ல. உங்க ரத்தினம் திருடு போன மகிழ்ச்சியில நான் இதை கொண்டு வரல. நீங்க திரும்பவும் மகாராஜா ஆனதை கொண்டாடுறதுக்காகத்தான் இப்ப நான் இந்த இனிப்பை கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா மகாராஜா, நீங்க திரும்ப மகாராஜா ஆயிட்டீங்க. இங்க பாருங்க மகாராஜா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? விஜயநகரத்தோட வளர்ச்சி மற்றும் விஜயநகரத்தோட எதிர்காலம், இந்த ரெண்டுக்குமே அந்த கை கால ஏத்த ஆள் கிடையாது. தத்தாச்சாரியார் அவர்களே, நானே ரொம்ப கவலையில இருக்கேன். அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. நாம இத பத்தி அப்புறமா பேசலாம். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, கிளம்புங்க. மகாராஜா, 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 நான் இருக்கும்போது நீங்க கவலைப்பட்டீங்கன்னா அப்புறம் நான் இங்க இருக்கிறதே வீணானது. நீங்க கவலையப்படாதீங்க மகாராஜா. அந்த திருடனை நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். எப்படி? அது வந்து அட அப்பா, நீங்க விஜயநகரத்தோட எல்லையில பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தணும். அப்பதான் அந்த திருடன் விஜயநகரத்தை விட்டு வெளியில போக முடியாது. அருமையான தீர்வாச்சே. சிறப்பு, மிகச்சிறப்பு. சுவாமி என் கூட இருந்து உனக்கும் நல்ல மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வீரர்களே, ஒண்ணு பண்ணுங்க. விஜயநகரத்தோட எல்லையில பாதுகாப்பை பலப்படுத்துங்க. அப்பதான் அந்த திருட மட்டும் இல்ல, ஒரு பறவை கூட என்னுடைய எல்லையை தாண்டி பறக்க முடியாது. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா மகாராஜா? இன்னைக்கு சுவாமி சொன்ன இந்த தீர்வை வச்சே என்னால சொல்ல முடியும். நிச்சயமா ஒரு நாள் இவன் உங்க பேரை பெருமைப்படுத்துவான். நிச்சயமா மந்திரியார். நானும் இதைத்தான் சொல்ல நினைச்சேன் மகாராஜா. ஆமா மகாராஜா, அதுக்குள்ள உங்க மகனே சொல்லிட்டாரு. வீரர்களே, இது என்னுடைய கட்டளை. பரிசோதனை செய்யாம யாரும் விஜயநகரத்தோட எல்லைய தாண்டிடக் கூடாது. சரி மகாராஜா, நானே இதை நேரடியா கண்காணிக்கிறேன், அப்புறம் பாதுகாப்பு அதிகப்படுத்துறேன். இல்ல 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 மந்திரியார் அவர்களே, நாட்டோட பல பொறுப்புகளை நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க, அதனால வேண்டாம். இந்த செயலை நிச்சயமா ராஜகுரு தத்தாச்சாரியார் தான் பண்ணுவார். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் தத்தாச்சாரியார் அவர்களே. நீங்க தர்மம், கடமை, பூஜை, புனஸ்காரம்னு இருந்து பழகினவர். ஆனா இது என்னோட ஆசை, அதனால நீங்க தான் இதை பண்ணணும். மகாராஜா, என்னோட தர்மம், கர்மம், பூஜை, புனஸ்காரம் எல்லாமே நீங்க தான் மகாராஜா. எனக்கு நீங்க போடுற கட்டளை எனக்கு அந்த ஆதி சிவனே போடுற கட்டளைக்கு சமம். ஆகட்டும் மகாராஜா. இனி பரிசோதனை எதுவும் பண்ணாம விஜயநகரத்தோட எல்லையை தாண்டி ஒரு ஈ, கொசு, ஏன் எறும்பு கூட வெளியே போக முடியாது. அப்போ திருடனை இனி சீக்கிரமாவே பிடிச்சிடலாம். ஆமா மகாராஜா. ஷாமு, இத பாக்குறதுக்கு உன் நாய் மாதிரி தான் இருக்கு. ஆனா இது உன்னோட நாய் கிடையாது, இது என்னோட நாய். உன்னோட நாயா? ராமு, உன்னோட நாய் பார்க்க என்னோட நாய் மாதிரி இருக்கலாம், ஆனா இது என்னோட நாய் தான், தெரிஞ்சுக்கோ. இப்ப வந்து நீ அதை உரிமை கொண்டாடுறியா? அட, நான் தான் சொல்றேன்ல, இது என்னோட நாய். எத்தனை தடவை நான் சொல்றது, இது என்னோட நாய் தான். ஐயோ, அங்க பாருங்க, ராமா ஐயா வந்துட்டாரு. இதுக்கப்புறம் இது யாரோட நாய்னு அவர் முடிவு பண்ணுவாரு. அட ராமா ஐயா, நீங்க இப்படி என்னன்னு கூட கேட்காம போயிட்டே இருக்கீங்களே. ஐயா, நீங்க எல்லாரும் எனக்கு வணக்கம் சொன்னீங்க, நானும் தலையை குனிஞ்சு ஏத்துக்கிட்டேன். இதுல என்னங்க பிரச்சனை? எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. இவங்க 2 பேரும் ரொம்ப நேரமா இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ராமு இது அவனோட நாயின்னு சொல்றான், ஷாமுவும் அவனோட நாயின்னு சொல்றான். இப்ப நீங்க தான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும். இங்க பாருங்க ராமா ஐயா, இது என்னுடைய நாய். இல்ல ராமா ஐயா, இவன் பொய் சொல்றான், இது என்னோட நாய் தான். இதுக்கு நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க. பாருங்க ஐயா, இங்க பாருங்க, இந்த ஜீவன் யாருடையதோ அவங்க கிட்ட அதுவே தானே தேடி வரும். வருமா இல்லையா? இந்த நாய் நிச்சயமா என் கிட்ட தான் வரும். இல்ல இல்ல, இது என்கிட்ட தான் வரும். வாழை கூட ஆட்டுது பாருங்க. ஐயோ ராமா ஐயா, இது யாரோட நாய்னு இப்ப எப்படி முடிவு பண்றது? எனக்கு ஏன் திடீர்னு எதுவும் புரிய மாட்டேங்குது. மூளைய கசக்கி பிழிஞ்சாலும் எதுவும் தோண மாட்டேங்குது. நீங்க தான் ஏதாவது பண்ணணும். ஒரு வழி இருக்கு, இருங்க. வாங்க, இப்படி வாங்க. நாம
இது யாரோடது என்னன்னு அதுகிட்டயே கேட்டு பாப்போமே. இருங்க. நண்பா செல்லக்குட்டி, சொல்லு, உன் உரிமையாளர் யாரு? இவர் உன் உரிமையாளரா இல்ல அவர் உன் உரிமையாளரா? சொல்லும் அமைதியா இருங்க. ராமா ஐயா, ஏன் இப்படி கேலி பண்றீங்க? நாய் எங்கேயாவது மனுஷங்க மாதிரி பேசுமா? சொல்லுங்க. எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க? இவங்க சிரிக்கிற மாதிரி அப்படி நான் ஏதாவது சொல்லிட்டேனா என்ன? அண்ணே, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ரொம்ப நன்றி. ஒரு யோசனை வந்துருச்சு. நல்ல யோசனை. கொஞ்சம் விசித்திரமானது, ஆனா நல்ல வேலை செய்யும். இது மூலமா இந்த ஜீவன் யாரோடதுன்னு நிரூபணமாயிடும். ஷாமு, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இத பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த ராமு ஓங்கி ஒரு அடி விடுங்க. என்ன? அட, என்ன யோசிக்கிறீங்க? அடிங்க. இதுல இருந்தே உறுதியாயிடுச்சு, இந்த ஜீவன் ராமுவோடது கிடையாது. ஏன்னா இது ராமுவோடதா இருந்திருந்தா ஷாமு ராமுவ ஓங்கி அடிச்சதும் இது ஷாமுவ கடிச்சிருக்கும். ஏன்னா ஒரு ஜீவன் தன்னுடைய எஜமான யாராவது தாக்குனா திருப்பி தாக்கும். இல்ல இல்ல, இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் இதோட எஜமானன் இல்லனா அப்புறம் ஷாமுவும் இதுக்கு எஜமானன் கிடையாது. இல்லனா நீங்களே நிரூபிங்க. இது ஷாமுவோட நாய் தான். அத நான் இப்பவே நிரூபிக்கிறேன். ஷாமு, இங்க வாங்க. வந்துட்டேன். இங்க பாருங்க. பாத்தீங்களா? இது ஷாமுவோடதுதான். என்ன பார்த்து குறைக்குது பாருங்க. அத போய் சமாதானப்படுத்தியா? என் செல்லக்குட்டி, கொஞ்சம் அமைதியா இருப்பா. ஓடு. அட ராமா ஐயா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல அது புடியா. அட ராமா ஐயா, உங்களாலதான் என்னோட நாய் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. சொல்லுங்க, பண்டிதர் ராமகிருஷ்ணர். பண்டிதர் ராமகிருஷ்ணர். பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு ஒரு சின்ன பிரச்சனையை தீர்க்கவே இவ்ளோ நேரம் ஆகுதா? அப்படின்னா நம்மளோட மருந்து அதோட வேலைய காட்ட ஆரம்பிச்சிருச்சு. என் காலை சுத்தின பாம்பா இருந்த அந்த ராமாவோட கதைய நான் இப்ப முடிச்சு வைக்கிறேன். இனிமே எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். மகாராஜா விஜயநகரத்தோட எல்லையில பாதுகாப்பு அதிகப்படுத்திட்டாரு. யாராலையும் பரிசோதனை இல்லாம வெளியில போகவே முடியாது. அப்புறம் என்னோட ஆளு ரத்தனத்தோட எப்படி எல்லைய கடந்து போவான்? கவனமா கேளு நகோஷ். அருமை மந்திரியார் அவர்களே, எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு. என்ன பண்ணணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்த்துக்கள். மருந்து அதோட வேலைய காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய உடம்புக்குள்ள ஒரு பங்கு மருந்து போயிருக்கு. அப்படின்னா 5 பங்கு மருந்தும் அவருடைய உடம்புக்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அவனோட அந்த நிலைமைய பாக்குறதுக்காகத்தான் என்னுடைய கண்கள் இப்ப துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அவனுக்கு அடுத்த பங்க யாரு கொடுக்கறது? இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். முதல் பங்க நாம அவருக்கு எப்படியோ கொடுத்துட்டோம். ஆனா அடுத்த பங்க நீங்க வேண்டாம். நீங்க அவருக்கு மருந்து கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அவருக்கு சந்தேகம் வரும். இல்ல, உன்னாலையும் கொடுக்க முடியாது, என்னாலையும் கொடுக்க முடியாதுன்னா 2வது பங்க யார் கொடுப்பாங்க?
அதுக்கான சரியான நபர் யாரு? யாராவது ஒரு மகாராஜா வாழ்க. மகாராஜா, தேவி அமரப்பள்ளி உங்களை சந்திக்கணும்னு சொன்னாங்க. மகளே அம்மு, ஏதாவது அவசரமா? எந்த பிரச்சனையும் இல்லையே? ஒன்னும் இல்லப்பா. இனி எப்பவும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்க நான் காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். நல்லா வேண்டிக்கிட்டேன். அம்மனோட அருள் உங்களுக்கு எப்பவும் இருக்கணும். இந்தாங்கப்பா, பிரசாதம் எடுத்துக்கோங்க. சரிப்பா, நான் இப்ப கிளம்புறேன். யாரு மேல துளி கூட சந்தேகம் வராதோ அவங்க தான் செய்யணும். நான் யோசிக்கிறது தான் நீங்களும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆனா அம்முவை இந்த பிரச்சனையில நான் ஈடுபடுத்தவே விரும்பல. அரச பதவியை அடையறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேங்கிற விஷயம் என் பொண்ணுக்கு தெரிய வரவே கூடாது. மந்திரியாரே, இப்ப நாம எப்படியாவது அந்த 2வது பங்க பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு கொடுத்தே ஆகணும். இல்லனா கொடுத்த அந்த பங்கும் வேலை செய்யாம போயிடும். இப்ப அமரப்பள்ளியை தவிர வேற எந்த வழியும் நம்ம கிட்ட இல்ல. மந்திரியாரே, இப்ப நான் சொல்றத நீங்க நம்பிதான் ஆகணும். அமரப்பள்ளிக்கு இத பத்தி எதுவுமே தெரிய வராது. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இது முழுக்க முழுக்க என்னுடைய பொறுப்பு. என்கிட்ட ரொம்ப அருமையான திட்டம் இருக்கு. அப்படி அடிச்சா பாம்பும் சாகும், நம்மளோட கம்பும் உடையாது. சாரதாம்மா, அச்சுச்சோ, வாழைப்பழ தோழியே இங்க இருக்கு. இந்த வாழைப்பழ தோல்ல ஒருவேளை நான் தெரியாம காலை வச்சிருந்தேனா, வழிக்கு விழுந்திருப்பேனா? எல்லா வாழைப்பழத்தோட தோலும் இப்படிதான் இருக்குமா? நாம காலை வச்சோம்னா வழிக்கு விழுந்துருவோமா? சரி பாஸ்கர், இன்னைக்கு அதை தெரிஞ்சுக்கலாம். அட, என்னது? ஏன் கீழே விழுந்த? என்னாச்சு? நீ பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை இங்கேயே போட்டுட்டியா? ஐயோ சாரதாம்மா, அடிபடலையே. இல்ல, அவனை திட்டாதீங்கம்மா. நான் ஒண்ணு தோலை தெரியாமலாம் மிதிக்கல. நானாதான் வேணும்னே வாழைப்பழ தோல் மேல என்னோட காலை வச்சேன். ஏன்னா வாழைப்பழ தோல் மேல காலை வச்சா எல்லாரும் எப்பவும் வழிக்கு விழுந்துருவாங்களான்னு தெரிஞ்சுக்க விரும்பினேன். அதுக்கான பதில் என்ன தெரியுமா? பதில் ஆமா. நீ என்ன பேசிட்டு இருக்க? மூளை ஏதாவது வேலை செய்யலையா? மூளை எல்லாம் நல்லா வேலை செய்யுது சாரதாம்மா. அங்க பாருங்க, மூளை வேலை செஞ்சதுக்கான பரிசு தான் இது. இங்க பாருங்க, தங்கம், வெள்ளி, வைரம், முத்துக்கள், கூடவே இனிப்பும் கொடுத்திருக்காங்க. அருமை அருமை. அம்மா தாயே, என் வேண்டுதலை நிறைவேத்திட்டீங்க. என்கிட்ட எப்பவுமே இவ்ளோ நகைங்க இருந்ததே இல்ல. சரிதானே? இத கொண்டாட இனிப்பு சாப்பிடுங்கம்மா. இத பொடி. என்னாச்சு? என்னன்னு தெரியல. இத சாப்பிட்டதோ தலை சுத்துது. அப்படியா? இங்க வாங்கம்மா, இப்படி வாங்க, உட்காருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் சொன்ன எதையும் கேட்காதீங்க. இனி நீங்க சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன். இனி நீங்க வீட்டுல எந்த வேலையும் பார்க்க கூடாது சாரதாமா. வீட்டு வேலைகளை பார்க்க நான் ஒரு பணியாளை ஏற்பாடு பண்றேன். இனி நீங்க தண்ணி கொடுத்த கூட தூக்க கூடாது, புரியுதா? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் என் நிலைமை என்ன ஆகுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வைத்தியரையா இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்ல, இனிமே இனிப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது. சரி, ரொம்ப திட்டாத. என்ன பத்தி ரொம்ப கவலைப்படுறியா? அப்புறம் கவலைப்பட மாட்டேனா? எனக்கு இருக்கிறது ஒரே அம்மா. எனக்கு என்ன 5-10 அம்மாவா இருக்காங்க?
கையே வைக்க கூடாது. ஏற்கனவே நல்லா சாப்பிட்டுட்டல, திரும்ப இனிப்பு சாப்பிட போறியா? நிறைய சாப்பிட்டனா அப்புறம் வயிறு வலி வந்துடும். இங்க வா. என்னாச்சு? உனக்கு அரண்மனையில இருக்க பிடிக்கவே இல்லையா என்ன? ஓ, அரண்மனைக்கு போ. அரண்மனைக்கு போகதா போறேன். ஆனா கணிதத்தை படிச்சதுக்கு அப்புறமா தான். கணிதமா? மறந்துட்டீங்களா? எனக்கு கணிதம் கத்துத்தரேன்னு சொன்னீங்கல்ல. சொல்லு. 6 6 எத்தனைன்னு சொல்லு. எனக்கு தெரியும்னா நான் எதுக்கு கணித கத்துக்க இங்க வர போறேன்? வாய மூடு. ஒழுங்கா நான் எடுக்கிறத கவனி. 6 கூட்டல் 6 எவ்வளவு சொல்லுங்க. இரு சொல்றேன். சரி சரி சொல்லுங்க. ஆறு கூட்டல் 6 வந்து அட சீக்கிரம் சொல்லுங்க. 66. 6 கூட்டல் 6 66. உண்மையாவா? என்னது உண்மையாவா? நான் தான் சொல்லித்தரேன்ல. நீ என்கிட்ட கணிதம் கத்துக்க வந்தியா இல்ல வாதம் பண்ண வந்தியா? 6 கூட்டல் 6 66. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா, தலைகீழா கத்து கொடுக்கறீங்க? குழந்தைக்கு தப்பா கத்து கொடுக்கறீங்களா? கண்ணா, 6 கூட்டல் 6 66 இல்ல. இங்க பாரு, 6 கூட்டல் 6 12. புரியுதா? இல்ல குருவே, 6 கூட்டல் 6 66. அட, உங்க மூளை மழுங்கி போச்சா என்ன? வாய்ப்பாட கூட நீங்க மறந்துட்டீங்களா? 1 6 6 2 6 12 3 6 18. இந்த சின்ன கணக்கு கூட உங்களுக்கு தெரியாதா என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா? சுவாமி, கண்ணா இங்க பாரு, உன்னோட இந்த குரு இருக்காரு, கணிதம் கத்து கொடுக்கிற குரு, அவரே இப்ப கணிதம் கத்துக்கிற நிலைமையில இருக்காரு. நீங்க எனக்கு, அதாவது குருவே, நீங்க எனக்கு தப்பா கணிதத்தை கத்து தரீங்களா? இல்ல இளவரசரே, நான் என்ன சொல்ல வரேன்னா, 6 கூட்டுனா 12 வரும். ஆனா 6 பக்கத்துல வச்சா அப்ப 66 தானே வரும். சரி இளவரசரே, அடுத்த கேள்வி கேளுங்க. அட, அடுத்தது ஏதோ கணிதம் தான். சரி கேளுங்க. சூரியகாந்த் அண்ணனோட வயசு 4 வயசா இருக்கும்போது சூரியகாந்த் வயசு அண்ணன் வயசோட பாதி. அப்படின்னா இப்போ சூரியகாந்த் அண்ணனோட வயசு 50 வயசு. அப்படின்னா சூரியகாந்தோட வயசு எத்தனை? இது சின்ன பசங்களுக்கான கேள்வி, சின்ன பசங்களே பதில் சொல்லுவாங்க. இது ரொம்ப சுலபம். அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. உன் எஜமா யாரு? 6 கூட்டல் 6. அட சொல்லுங்க. 66. 6 கூட்டல் 6 66. எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இந்த சின்ன கேள்விக்கெல்லாம் நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்? அச்சச்சோ, எனக்கு என்ன ஆச்சு? சூரியகாந்தோட அண்ணனுடைய வயசு 4 வயசா இருந்தப்ப சூரியகாந்தோடைய வயசு 2 வயசு. அப்படின்னா அவன் அண்ணன் வயசுல பாதி வயசு. அப்படின்னா இப்ப சூரியகாந்தோடைய அண்ணன் வயசு 50 வயசுனா சூரியகாந்தோடைய வயசு அதுல பாதியா தான் இருக்கும். அப்படின்னா 25 தானே? பதில் 25. என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன கத்து கொடுக்கறீங்க? குழந்தையோட எதிர்காலத்தையே கெடுக்கறீங்க. இந்த சின்ன கேள்விக்கு கூட பதில் சொல்ல தெரியலையா? நான் பதில் சொல்றேன். சூரியகாந்தோட அண்ணனுக்கு 4 வயசு இருக்கும் போது சூரியகாந்தோட வயசு அதுல பாதி, அதாவது 2 வயசு இருக்கும். அதாவது சூரியகாந்த் அவன் அண்ணனை விட 2 வயசு சின்னவன். அப்ப இதே மாதிரி சூரியகாந்தோட அண்ணனுக்கு 50 வயசு ஆகும் போது சூரியகாந்தோட வயசு அதுல இருந்து 2 வயசு குறையும், அதாவது 48 வயசா இருக்கும். அப்ப சரியான பதில் 48. ஆமா,
இதுவும் சரியான பதில் தான் குருவே. இதுவும் சரியான பதில் தான் குருவே. இதுவும் சரியான பதில் இல்ல. நான் சொன்னதுதான் சரியான பதில். நீங்க ஒண்ணு பண்ணுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. முதல்ல நீங்க என்கிட்ட வந்து கணக்கு பாடம் படிங்க. அதுக்கப்புறம் நீங்க படிச்சத சுவாமிக்கு கத்து கொடுங்க. என்ன குருவே, முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. இளவரசர் என்கிட்ட தான் கணக்கு கத்துக்க வந்திருக்காரு. நான் தான் இவருக்கு கத்து கொடுப்பேன், நீங்க இல்ல. இல்ல 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 இல்ல, நான் அப்படி நடக்க விட மாட்டேன். இவரு யாருன்னு தெரியும்ல? இளவரசர். இளவரசருக்கு போய் நீங்க தப்பா கத்து கொடுக்குறீங்களா? வேண்டாம். வாங்க இளவரசே, நான் உங்களை கூட்டிட்டு போய் அரண்மனையில விட்டுட்டு வந்துடுறேன். வாங்க, எந்திரிச்சு வாங்க. என்கிட்ட தான் கணக்கு கத்துக்க வந்திருக்காரு. வாங்க வாங்க இளவரசே, வாங்க. குருவே, போயிடு. சுவாமி போயிடு. குருவே, நான் வரேன். சுவாமி. என்னவோ நடக்குது. இல்லனா இவ்வளவு சாதாரணமான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம நான் இப்படி தவிப்பனா? எனக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன் என் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது? கண்ணா, 2 நாள் ஆயிடுச்சு, இன்னும் பாஸ்கர் இந்த பக்கம் வரல. என்னால என்னோட கண்களால அவரை பார்க்காம இருக்க முடியுமான்னு தெரியல. எதுக்கு என்னோட மனசு அவரை பார்க்கணும்னு துடிக்குதுன்னு எனக்கு தெரியல. அவர் வீட்டுக்கே போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல. இப்ப நான் என்ன பண்றது? நீதான் எனக்கு வழி காட்டணும். நான் எப்படியாவது அவரை பார்க்கணும் கோபாலா. மகளே அம்மு. அப்பா, நீங்க அப்பா என்ன இது? இந்த பிரசாதத்துல நான் 2வது பங்கு கலந்திருக்கேன். இந்த பிரசாதத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய மூளை சுத்தமா வேலை செய்யாம போயிடும். பிரசாதம்மா, இது அந்த ஆதிசிவனே உனக்கு அருள் புரியறதா நினைச்சுக்கோமா. நான் விஜயநகரத்தோட வளர்ச்சிக்காக கைலாய மலையில ஒரு சிறப்பு பூஜையை பண்ண சொன்னேன். இது அங்கிருந்து வந்திருக்கு. அதாம்மா நான் முக்கியமான எல்லாருக்கும் இந்த பிரசாதத்தை கொடுத்துக்கிட்டே வர்றேன். அப்போ நான் முக்கியமானவ இல்லையாப்பா? எனக்கு பிரசாதம் தரமாட்டீங்களா? அமரப்பள்ளி இந்த பிரசாதத்தை சாப்பிடணும்னு உங்ககிட்ட கேப்பா. நீங்க அமரப்பள்ளிய கண்டிப்பா இந்த பிரசாதத்தை சாப்பிட வைக்கணும். ஆனா இதுலதான் மருந்து கலந்துருக்குதே. பிரசாதத்தை நான் 2 பங்கா பிரிச்சிருக்கேன். வலது பக்கம், இடது பக்கம். இடது பக்கம் இருக்கிறத நீங்க அமரப்பள்ளிக்கு கொடுங்க. வலது பக்கம் இருக்கிற பிரசாதத்தை அமரப்பள்ளி பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு கொடுத்தாகணும். எனக்கு நீங்க தரமாட்டீங்களா? கண்டிப்பா கண்டிப்பாமா. இந்தா சாப்பிடுமா. சரிங்கப்பா. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுமா. அத உன்னாலதான் தீர்த்து வைக்க முடியும். அது என்ன பிரச்சனைப்பா? இங்க பாரமு, இந்த பிரசாதமானது அந்த சிவனோட ஆசீர்வாதம். அதனால நான் இந்த விஜயநகர நாட்டோட வளர்ச்சிக்காகவும் நன்மைக்காகவும் செயல்படுற எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறேம்மா. அதுல பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய பேரு முதல் இடத்துல இருக்கு. ஆனா அப்பா என்ன ஆனான்னு இழுக்கிறீங்க? இல்லம்மா, உனக்கு தான் ஓரளவுக்கு தெரியுமேம்மா. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கும் எனக்கு இருக்கிற உறவு அவ்வளவு சரியா இல்லை. அதனால நான் இந்த பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு பண்டிதர் ராமகிருஷ்ணர் இத சாப்பிட்றதுக்கு மறுக்கலாம். அவருக்கு அந்த ஆதிசிவனோட அருளானது கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் நீ அவர்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் ஏன் கொடுக்கணும்? ஏன்னா என்னதான் எங்க 2 பேருக்குள்ளயும் சண்டை இருந்தாலும் அவரு உன் மேல ரொம்ப பாசமும் அன்பும் வச்சிருக்காரு. அவர் என்ன நேசிக்கிறாரு, ஆனா அவர் பையன் என்ன நேசிக்கலையே. நீ ஒண்ணு பண்ணுமா, நேரா அவர் வீட்டுக்கு போ. அவருக்கு இந்த பிரசாதத்தை நீயே கொடுத்துட்டு வா. ஆனா இந்த பிரசாதத்தை நீயே வர வச்சதா சொல்லு. பாலகோபாலா, என்னோட வேண்டுதலை நிறைவேத்திட்ட. பாஸ்கரோட வீட்டுக்கு போற வாய்ப்பு வந்துருச்சு. அதையும் இப்ப அப்பாவே சொல்றாரு. நான் அப்படியே பண்றேன்ப்பா. ஆனா இப்பவே இந்த நொடிய போய் கொடுத்துட்டு வரேன். கொடுங்க. அப்படி என்ன அவசரம்மா?
அதுவா அது அப்பா அது என்னன்னா நம்ம எவ்வளவு சீக்கிரமா பண்டிதருக்கு பிரசாதம் கொடுக்கறோமோ அவ்வளவு சீக்கிரம் அருள் கிடைக்கும்ல அவருக்கு. சரிப்பா நான் கிளம்பவா? ஐயோ 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 ஐயோ, நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? பிரசாதமா? அதுவும் பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கா? நீங்க எனக்கு தானே பிரசாதம் கொடுக்கணும். நான் ராஜகுருங்க. கொடுங்க, இந்த பிரசாதத்தை எனக்கு கொடுங்க. ஐயோ அது எப்படி குருவே? எங்க அப்பா எனக்கு கட்டளை இட்டிருக்காரு, நானே கொடுக்கறேன். கொடுங்க. மாட்டேன். ஐயோ நீங்க எதுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என்கிட்ட கொடுங்க. அட கொடுங்க. தாத்தாச்சாரியாரே, அந்த தட்டை விடுங்க, இல்லன்னா நான் உங்களுக்கு இப்பவே சிறப்பு பிரசாதத்தை கொடுத்துருவேன். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? புரிஞ்சிடுச்சு. ராஜகுருவே, உங்களுக்கு நான் பிரசாதம் வச்சிருக்கிறேன். இந்த பிரசாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு. நகோஷ், மந்திரியார் அவர்களே, ராஜகுருக்கான பிரசாதத்தை அவர் வீட்டுல கொடுத்துருங்க. கட்டளைப்படியே. மந்திரியாரே, அது நீங்க தேவி அமரப்பள்ளியை எதுக்கு கஷ்டப்படுத்துறீங்க? நான் இருக்கேன்ல, எனக்கு கட்டளை எடுங்க. நான் போய் கொடுத்துட்டு வரேன். நானே பண்டிதர் ராமகிருஷ்ணா கிட்ட கொடுத்துறேன். குருவே, எங்க அப்பா எனக்கு கட்டளை இட்டுட்டாரு, நான் போய் கொடுக்க போறேன். நடுவுல எதுவும் பேசாதீங்க. சரிப்பா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? ரெண்டாவது பங்கு மருந்து உன்னோட வீட்டை தேடியே வருது பண்டிதர் ராமகிருஷ்ணா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.